ஆமாம், இப்போ எதுக்கு எந்திக்க சொன்னீங்க? சாக்லேட் கேட்டுடலாம். அதுக்கு எதுக்கு எந்திக்கணும்? உட்காந்து தானே இருந்தேன், அப்பவுமே தரலாம்ல. சரி பக்கத்தில் வா. உங்ககிட்ட தானே நிற்கேன். என்ன நக்கலா உனக்கு? என்னன்னு சொல்லுங்க மாமா, சாக்லேட் தாங்க. சாக்லேட் தரதுக்கு என்னெல்லாம் சொல்லுவீங்க? சாக்லேட் தரேன், நீ காலைல காலேஜில் வச்சு சொன்னல, அதை இப்போ சொல்லு. அதுவா, அது அப்போ ஏதோ எமோஷ்னலாக சொல்லிட்டேன். இப்போ சொல்லுன்னு சொன்னால் எப்படி சொல்ல முடியும்? நீ தானே சொன்ன நான் வீட்டில் வந்து சொல்லுவேன்னு. சரிதான் மாமா. அதுக்காக ஏன் இப்படி எந்திரிச்சுன்னு தான் சொல்லணும்னு என்ன இருக்குது? உட்காந்துட்டு தானே இருந்தேன், அப்பவுமே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ உட்காந்து தான் இப்போ சொல்ல போகிற. எப்படி மறுபடியும் உட்கார சொல்ல போகிறீங்களா? சொல்லவே மாட்டேன், நீ உட்காரையும் வேண்டாம். அப்போ எப்படி இருந்துக்கிட்டே சொல்ல முடியும்? நீ இந்த பக்கம் திரும்பி நில்லு, என்ன பார்த்து நில்லு. என்ன மாமா பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். திரும்பி நில்லு நந்தினி, பக்கத்தில் வா. சொல்ல மாட்டீங்களா நான் கேட்டேன்? எங்கிற காலையில் என்ன சொன்னேன்? ம், என்ன கேப்பை ஏற்று பேச மாட்டேன்னு சொன்னல. திரும்பி நில்லு. புதுசாக எதுவும் பண்ண போகிறீங்களா? புதுசாக ஒன்றுமே பண்ணல நந்தினி. சொன்னதை ஒன்று நான் செய்யலைல்ல, அதை தான் இப்போ செய்ய போகிறேன். நான் என்ன சொல்லி நீங்கள் செய்யலை, எல்லாம் தான் செஞ்சிட்டீங்களே. இல்லை ஒன்று பாக்கி இருக்கு, திரும்ப. அம்மா விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி இப்போ சொல்லு. முடியாது, நான் சொல்ல மாட்டேன். அப்போ அப்படியே கீழே போட்டுருவேன். நானும் உங்களை தூக்க சொன்னேன். சொல்கிறியா இல்லை கீழே போடவா? கீழே போடுங்க, மறுபடியும் நீங்கள் தான் தூக்கி வைக்கணும். சாக்லேட் வேணுமா வேண்டாமா? சாக்லேட்டுக்காக எப்படி பிளாக்மெயில் பண்ணாதீங்க மாமா. இந்த சாக்லேட் நான் காலையில் சொன்னதுக்கு. அப்புறம் நீ கேட்டல எத்தனை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு. சரி, அதுக்காக இப்ப சொல்லுன்னு சொன்னேன். நான் சொல்ல மாட்டேன், போங்க. இல்லை எதுக்கு ஏக்கு சொல்ல மாட்டேன். திடீர்னு சொல்லுன்னு சொன்னால் நான் எப்படி சொல்லுவேன்? நான் உன்கிட்ட கேட்டேன், நீ தானே காலையில் சொன்னேன். அது சொன்னேன் தான். ஆனால் இப்போ நீங்களா கேட்டவுடனே எனக்கு ஒன்றும் சொல்ல தோண மாட்டேக்க. தோணாது, இப்போ சொன்னா அதை கீழே இறக்கி விடுது. எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? எதுக்கா? எத்தனை வருஷம் ஆச்சு? புரியல மாமா. நீ இப்போ சொல்ல புரியலையா? அது திடீர்னு கேட்டால் எப்படி சொல்ல தோணும்? திடீர்னு கேட்டால் சொல்லுது என்னது? ஆனால் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கவளுக்கு சொல்லலாம். நீ சொல்ல பயந்து போய் தானே இருக்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை சொன்னோம்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க என்ன? சொல்ல வேண்டியதானே. இதுக்கு தான் என்ன எந்திக்க சொன்னீங்களா? பின்ன 3 வருஷமா வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுட்டு இருந்திருக்கேன். உங்களை யார் வாய்ஸ் மட்டும் கேட்க சொன்னேன்? என்கிட்ட பேச வேண்டியதானே? நானும் உங்கள்கிட்ட பேசாண்டேன்னு சொன்னேன். ஏன் கொழுப்பு தான் பேசியிருந்தேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காது. ஆமாம், ஒன்றுமே ஆயிருக்காது. 10 நாள் தான் பேசியிருக்கேன். 10 நாள். அதுக்குள்ளே நீ என்ன பாடுபட்டு என்ன பாடுபடுத்துற? நீங்கள் முதல்ல ஒழுங்காக பேசியிருந்தா இப்போ இது தேவையா உங்களுக்கு? தேவைதான், எனக்கு தேவைதான். உன்கிட்ட பேசாமல் இருந்திருக்கணும். இப்பவும் பேசி என்ன செய்ய? ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன பிரயோஜனம் இல்லை உனக்கு? விடுங்க, அதை கேட்காதீங்க. நான் அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், பேசவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சரி, நான் என்ன சொன்னேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சாக்லேட் எனக்கு தரேன்டா, போங்க. சொன்னா சாக்லேட் தர மாட்டேன், ஆனால் சொல்லணும். இப்போ சொன்னால் சாக்லேட் தர மாட்டீங்களா? சாக்லேட்லாம் ரொம்ப திங்கக்கூடாது. எதுக்கு? திங்கக்கூடாதுன்னா திங்கக்கூடாது. நான் திம்பேன். நீங்கள் தான் வாங்கி தரணும், நிறைய வாங்கி தரணும். நிறைய அடி தருவேன், வாங்கிக்க. நீங்கள் மட்டும் நான் என்ன கேட்க அதை செய்யாமல் நீங்கள் இன்னொன்று செய்றீங்க. தேவையில்லாத பேசாத, நான் சொன்னதை மட்டும் செய். எனக்கு வர நடக்கலாம். நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். நாளைக்கு பேசாமல் ஊருக்கு போயிருப்போம்ல. நீ எதுக்கு காலையில் அந்த பேச்சு உனக்கு? அது என் மாமா கிட்ட என்ன பேசணும்னு தோணுதோ அதை நான் பேசுவேன், என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்வேன். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சரி, நான் இப்போ அதை எதையுமே கேட்கலையே. இப்போ எதுக்கு சொல்ல சொல்கிறீங்க? நான் பாட்டு சும்மா தானே இருக்கணும். நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன உசு பற்றி விடுற? நான் உங்களை என்ன செஞ்சேன்? என்ன செஞ்சியா? ஆமாம், நான் என்ன செஞ்சேன்? நான் பாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பேன். என்னை காலேஜ் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே சண்டை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் சமாதானப்படுத்தினா அங்கே தேவையில்லாததெல்லாம் பேசி என் மனசை அழைச்சி விட்டுட்டு இப்போ சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உன்னை லவ் பண்ணுறேன், நீ தானே என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். சரிதான், நீங்கள் பண்ணலை, ஆனால் நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் சொல்லுவேன். இப்போ சொல்ல புரியா இல்லையா? ஒரு மாதிரியாக இருக்கேன். ஒரு மாதிரி இருக்காது, சொல்லு. எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிருக்கேன், சொல்லு. நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையா மாமா, என்னை தூக்கி வச்சு தானே சொல்லுவேன்னு? யார்கிட்ட பண்ணிட்டு இருக்காது, சொல்லு. நானும் தான் தூக்கி வச்சிருக்கேன், எனக்கு தூக்குங்கன்னு சொன்னேன். அதனால தான் நீ தூக்கி வச்சிருக்கேன். சரி, கை வலிக்க போது இறக்கி விடுங்க. நீ முதல்ல சொல்லு, சொன்னால் இறக்கி விடுவேன். சரி, நான் சொல்ல மாட்டேன், அப்போ அப்படியே இருங்க. சொல்லலைன்னா கீழே போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு உங்களை பார்த்து சொல்ல முடியல மாமா. எதுக்கு சொல்ல முடியல? அது ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு மாமா. என்கிட்ட பேச உனக்கு என்ன தயக்கம்? தயங்காதுன்னு சொல்லியிருக்கோம்ல. மற்ற விஷயம்னா பரவாயில்ல, இதை எப்படி சொல்ல? அதைத்தான் நானும் சொல்லுவேன். மற்ற விஷயம் எப்படி சொல்லுவேன் அதே மாதிரி சொல்லு. எதுக்கு மாமா இப்படி பண்ணுறீங்க? இப்போ சொல்லு புரியா இல்லையா? அப்போ எனக்கு இன்னொரு சாக்லேட் தரணும். சின்ன பிள்ளைக்கு ஒருத்தரும் தெரியும், இன்னொரு சாக்லேட் தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கு. நீங்கள் தருவீங்களா தர மாட்டீங்களா? சரி தாரேன், சொல்லு நந்தினி. கேட்கணும் போல இருக்கு, அதான் சொல்லுன்னு சொல்கிறேன். ஆனால் நீ சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆமாம், ரொம்ப ஆசையாக இருக்கு. எதுக்காக மாமா? இந்த மாதிரிலாம் பேசிய மனசு குழப்பம்னு நான் யோசிக்கவே இல்லை. சொல்லு நந்தினி, எனக்கு ஆசையாக இருக்குல்ல கேட்க. சரி சொல்கிறேன், உங்களுக்காக. நீங்கள் ஆசையாக இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்காக என்ன? எனக்காக சொல்ல போறியா? ஆமாம், உங்களுக்காக நான் எது சொன்னாலும் செய்வேன். எனக்காக சொன்னால் கூட செய்ய மாட்டேன். சரி நந்தினி. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க? இப்படியே தூக்கிட்டு போயிடவா? எங்கே மாமா? எங்கே போகணுமா அங்கே? அதான் எங்கன்னு கேட்கேன், எங்கே போகணும்? மும்பைக்கு கூட்டிகிட்டு போவா? இப்படியே தூக்கிட்டு போயிடவா? நான் தான் வாரேன் என்ன இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்கள் வேண்டாம்னு சொன்னீங்க. வந்து அங்கே தான் இருக்கணும், திருப்பி வரக்கூடாது. அது முடியாது. எதுக்கு? அங்கே எப்படி இருக்க முடியும்? காலேஜ் போக வேண்டாமா?
என்ன போக மாட்டேன்னா நான் காலேஜ் போகணும்னு சொல்கிறேன். அது போவேன். நான் போனால் தானே சீக்கிரம் என்ன கரஸில் போடுவீங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் போக சொல்லிடுவீங்க. அந்த பையமா? ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரிய மாட்டேக்கு. பேசாமல் இருந்தால் கூட என்னை படிக்க போச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, இப்படி போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பேசின போய் என்னை படிக்க சொல்லிவிட்டு என்னை போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாட்டியும் உன்னை எப்படி போக வைக்கணுமோ அப்படி போக வச்சிருப்பேன். நீங்கள் சொன்னால் தானே எல்லோரும் கேட்காங்க. ஆனால் நீ கேட்கியா? நான் கேட்கல. இப்படி சொல்லுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ நேரம்? அது நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கேட்டோம்டா, நீ வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்னல. நானாக சொல்லியிருப்பேன் பேசிகிட்டு இருக்கும்போது. அப்படியா? சரி, இப்போ வரையா வரலையா? எங்கே? நீ மும்பைக்கு வரியா? அங்கே களத்தில் போட்டு தரேன். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் என்னை கூட்டிகிட்டு போக மாமா அங்கே அப்படின்னு. அப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டேன்ட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன்ட்டு இப்போ இங்கே போய் சொல்லிட்டு அங்கே போட்டு தரேங்கிங்க. நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன், நீ அதை அப்படியே மாற்றி விட்டுருக்க. இப்போ பிளான் போடாதீங்க. வாடகை அளவுக்கு தானே மாத்திர நீ. என்ன பிளானு? ஒரு பிளான் இல்லைம்மா. நீங்கள் தானே சொன்னீங்க ஏதோ ஒரு பிளான்னு. நான் நினச்சிட்டு இருக்கிறத இதையாட்டி செய்ய உறுதியா? நான் சொன்ன மாதிரியே நீ பண்ணுற. இன்னும் ஊருக்கு தனியாக அனுப்பவே கூடாதுன்னு இருக்கே நம்ம தெரியல. என்ன பிளானு? ஒன்றும் இல்லை, ஒரு பிளான் போடலை. சரி, இறக்கி விடவா? அது முடியாது. சொல்கிற வரைக்கும் தூக்கி தானே வச்சுருந்தீங்க, இப்பவும் தூக்கியே வைங்க. அதான் சொல்லிட்டல. சொன்னதுக்கப்புறம் அப்படியே இறக்கி விட்டுறணும். வேலை என்ன செய்வாங்க? முடியாது, இப்படியே தான் இருப்பேன். கை வலிக்கணும் நந்தினி. வலிக்கட்டுமாமா? இப்போ எனக்கு கை வலிச்சா உனக்கு பரவாயில்லையா? வேண்டாம், இறக்கி விட்ருங்க, கை ரொம்ப வலிக்கும். சரி, கொஞ்ச நேரம் இரு என்ன, அதுக்கப்புறம் இறக்கி விடுதேன். வேண்டாம் மாமா, கை ரொம்ப வலிக்கும். இப்போமே எவ்வளோ நேரம் தூக்கி வச்சுருக்கீங்க, நான் அதை கூட கவனிக்காமல் உங்ககிட்ட விளாண்டுட்ருக்கேன். நான் அப்போதே நீங்கள் கேட்டவுடனே சொல்லியிருந்தா நீங்கள் அப்போமே இறக்கி விட்டுருப்பீங்களா? கேட்ட உடனே சொன்னாலும் உன்னை தூக்கி தான் வச்சுருப்பேன். எதுக்கு மாமா? நீ எனக்கு ஆசைப்பட்டு கேட்டலாம், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. சரி, அதெல்லாம் ஒரு இதாக விடுங்க மாமா. சும்மா சொன்னேன் மாமா, அதுக்காக நைட்டு ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டு இருக்க முடியுமா? சரி, கொஞ்ச நேரம் சரியா? ஒரு 5 நிமிஷம் தான். எதுக்காக 5 நிமிஷம்? ஆமாம், போதும். சரி. மாமா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா மாமா? எதுக்கு கேட்க? இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்கல்ல, அதான் கேட்கேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஆனால் கஷ்டமாகவும் இருக்குது. என்ன சந்தோஷம்? அது நீ இன்னைக்கு எதிர்பாராமல் என்கிட்ட சொன்னல, இப்போ உன்கிட்ட சொல்லி சொன்னல, அதனால ரொம்ப சந்தோஷம். அப்போ கஷ்டம்? நீ எதுக்காக கஷ்டப்படுற? அதே கஷ்டம் தான் எனக்கு இருக்குது. சரி மாமா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? கேட்க வேண்டியதானே? இல்லை மாமா, நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறது நான் உங்களை லவ் பண்ணுறேன் அதனால். ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எவ்வளோ சண்டை போட்டாலும் உன்ட்ட வந்து பேசுவேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் எதுக்காக மாமா? அப்புறம் நான் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் தான் என்னை லவ் பண்ணலல்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது? அவ்வளோதானா சந்தேகம்? இல்லை மாமா, நிறைய சந்தேகம் இருக்குது. நிறைய சந்தேகமா? ஏன் என்கிட்ட கேட்கல? சரி, கேட்கேன். அப்புறம் ஒரு பெரிய டவுட்டு சொல்லட்டா? சொல்லு. உங்கள் பக்கத்தில் யாரையுமே நெருங்கவே விட மாட்டீங்களா? இப்போ நான் வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க, அப்புறம் பக்கத்தில் வாங்க நீங்களே கூப்பிடுதீங்க, நீங்களாவே என்னைக்கு தூக்கி வச்சுருக்கீங்க. என்ன காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நீங்களும் என்ன? அதுக்கு மேலே எந்த வார்த்தையும் கேட்கக்கூடாது. எதுக்கு மாமா? அதுக்கப்புறம் நீ என்ன கேட்க வந்தேன்னு எனக்கே புரிஞ்சுட்டு. சரி, அப்போ பதில் சொல்லுங்கள். அதுக்கு மட்டும் இப்போ பதில் கேட்காத. அது சொல்லிட்டேன்ல லவ் பண்ணலன்னு. அப்போ இறக்கி விடுங்க. சரி, கோவப்படாத. இல்லை, இறக்கி விடுங்க, நான் போகிறேன். பத்தியா மறுபடியும் சண்டை போடுறத பற்றியா? சரி, அப்போ பதில் சொல்லுங்கள். எதுக்குன்னு சொன்னோம்ல, உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன்ட்டு. நீ என் மாமா பொண்ணு, அப்புறம் நீ என்ன லவ் பண்ணுறல. அதுக்காகவா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணலான்னு பேச மாட்டியா? எனக்கு பண்ணணும்னு தோணலை. சரி, பேசுகிறேன். இப்பவும் போல எப்பவும் இருக்கணும். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்களா? யாருக்குன்னே சொல்லியிருக்கேன்ல, எந்த மாற்றமும் இருக்கக்கூடாதுன்னு. அது கல்யாணத்தை பற்றி பேசுனதுக்கு அப்புறம் இல்லை, இப்போத்துல இருந்தே தான். சரி. கேட்கல. சரிங்க மாமா. கேட்குறதுக்கு நீ யோசிக்கிறதுக்கெலாம் ஆன்சர் சொல்கிறேன்னு ஒரு நாள் சொல்கிறேன். நான் அதுக்கெலாம் ஆன்சர் உனக்கே தெரியும் நந்தினி. ஆனால் இப்போ நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்க. சீக்கிரம் பதில் சொல்கிறேன் சரியா? சரிங்க மாமா. சரி, கீழே இறங்குறியா? பெட்டில் இரு, சாக்லேட் தரேன். இப்போமே தர வேண்டியதானே? 2 கை என்ன பண்ணிட்டு இருக்கு, எப்படி தர முடியும்? சரி, இறக்கி விடுங்க. சரி, நானே வைக்கேன் பெட்டில். சரிங்க மாமா. வீட்டுக்கு போனாடி. ஆமாமே, நீ வருவா. ஐயா, துறையங்கய்யா. ஆமாம், அப்பாவை பார்த்துட்டு வரலான்னு போனோம். நந்தினி வீட்டுக்கு போனோம், அதெல்லாம் கூப்பிட்டு போனோம். சரியா. சௌமியா, பவி எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களாம்மா உங்களுக்கு தேவையானதை? எடுத்து வச்சாச்சு. ஆமாத்தா, எடுத்து வச்சாச்சு எங்களுக்கு தேவையானதை. அங்கே போய் கவனமாக இருக்கணும்டி. தம்பியில் வேலைக்கு போனாங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ள கதவை கூட்டிகிட்டே இருங்கண்ணா. ஆமாம்மா, ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுனா ஃபோன் பண்ணணும் என்ன தம்பிகளுக்கு. சரிங்க அத்தை. 2 பேரும் கவனமாக பார்த்துக்காங்கடா. சரிக்கா, அதெல்லாம் பார்த்துக்குறேங்க்கா, நீ டென்ஷன் எடுக்காத. ஆமாம், ஐயா புதுசாக வராங்க, உனக்கு தெரியாதுல்ல ஐயா, அதுக்கு தான் சொல்லுதோம். டென்ஷன் எடுக்காதீங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. நந்தினி ரூமில் தானே இருக்கா, வீட்டுக்கா போயிருக்கா? ஆமாடா, உள்ளே தான் 2 பேர் இருக்காங்க. அப்புறம் இவங்ககிட்ட சொல்ல முடியுமா? யோசிச்சேன்னா அவ்வளோதான்டா, அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டேன். சரிடா. என்னையாச்சும் வழி அனுப்பி நீ வருவியா? உனக்கு நான் வருவேன் பிரியா. இது நாளைக்கு
நாளைக்கு மகேஷ் ஸ்கூல் போகிறான்ல காலையில். சௌமியா பவி தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா. சுதா நீயும் போயிட்டு வா சுதா, அவங்களுக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும்ல. மகேஷுக்கு பிரியலுக்கெல்லாம் நந்தினிக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்து விடுதேன். அப்போ சரிம்மா, நான் வேணா போயிட்டு வரேன். சரிக்கா, நீயும் வந்துட்டு வா. சரிடா நான் வரேன். சுதா நான் இங்கே இரு, மகேஷை கூட்டு வா. காலையில் உங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கணும்ல. ஆமாம்மா, நீங்கள் சொல்லாட்டாலும் நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் மட்டும் தனியாக செஞ்சு கொடுக்கவாம்மா, நான் விட்டுட்டு இருப்பேனா? சரிம்மா. என்னடா சாப்பாடு பண்ணணும்? ஏதாச்சும் பண்ணுங்கக்கா. அதான் இது என்ன கேள்வி, எப்போதும் போல் பண்ண வேண்டியதுதானே. அம்மா நீங்கள் சொல்லுங்கள். இந்த புளியோதரை பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டு கூட சப்பாத்தி கொஞ்சம் இட்லியும் அவிச்சு கொடுத்து விடும். நந்தினி இருக்கல்ல, ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும்ல. இட்லிக்கு கொஞ்சம் பொடி பண்ணலாமா? அவனுக்கு தான் பொடினா ரொம்ப பிடிக்குமே, அவனு 3 எடுத்துக்கும். அது செஞ்சு வச்சுருவோமாம்மா நைட்டே? ஆமாடி, அது எப்பயுமே செஞ்சு வைக்கணும், இல்லைன்னா காலைல அது ஒரு வேலைப்பாடாயிரும். எல்லாம் வாங்கிட்டு வந்தானுலாமா? எள்ளு வாங்கிட்டு வந்தானுலா? தம்பிக்காரனுக்கு சொல்லியே கொடுக்கணும். அதெல்லாம் க்ளீனாக வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ போய் நம்ம ரெடி பண்ணுவோமாம்மா? சரிம்மா வா. நாங்களும் வரோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். வேண்டாம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் சீக்கிரமாக பேசிட்டு போய் தூங்குங்கம்மா, அப்புறம் காலைல எந்திக்கணும்ல. ஆமாண்ணா, கொஞ்சம் எல்லாம் எடுத்து பார்த்துக்காங்கய்யா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டிங்களான்னு. சௌமியா பவி நீயும் பார்த்துக்காங்கம்மா. சரிங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் துறைக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டானாய்யா? எடுத்து வச்சிருக்கோம்மா. இல்லையா, உங்களுக்கு பவியும் சௌமியாவும் எடுத்து வச்சிருப்பாங்க, அவனுக்கு அதான் கேட்கேன். அதான் நந்தினி இருக்கல்ல, என்னய்யா எதுவும் எடுத்து வைக்க சொன்னா? அதெல்லாம் எடுத்து வச்சிருவாம்மா. இன்னும் கொஞ்சம் தான் எடுத்து வைக்கணும். அது நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் 3 பேரும். இது எடுக்கணும்னா சொல்லி எடுத்து வைக்க. அதுக்கெல்லாம் வேலையே இல்லைம்மா உங்களுக்கு, அதுக்கு தான் ஆள் இருக்கலாம். இல்லைம்மா, நாங்கள் ரெடியாக இருக்கோம்ல, எடுத்து வச்சுக்கிறோம். சரியா, சரி வா சுதா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். சரிம்மா, சீக்கிரம் போய் தூங்குங்க எல்லாரும். சரிக்கா. சரி பிரியா, நந்தினி போயிட்டு வரேன். அத்தை நாங்கள் போயிட்டு வரோம். நந்தினி பிரியா போயிட்டு வரேன்டி. அத்தை போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க மைனி, போயிட்டு வாங்க. பவி போயிட்டு வா. அக்கா சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. போயிட்டு கால் பண்ணி பேசுங்கக்கா. பவி போயிட்டு வாடி, கால் பண்ணுடி. சரி நந்தினி, நாங்கள் கால் பண்ணி பேசுகிறோம் 2 பேருமே, சரிங்களா? ஆமாடி, கால் பண்ணி பேசுகிறோம் உங்கள் 2 பேர்த்திட்டையுமே. வேறு யாருக்கிட்டையும் பேச போகிறோம்? சரி பவி, சரிங்கக்கா. சரி பார்த்து கவனமாக போயிட்டு வாங்கம்மா. ஆமாம், வண்டியில் கவனமாக இருக்கணும். பவி சௌமியா. சரிங்க மைனி. சரிங்க மைனி. ஐயா பார்த்து கவனமாக கூட்டிகிட்டு போயா. சரிங்கம்மா, நாங்கள் தான் 3 பேர் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம்மா. ட்ரெயினில் தனியாக போக விடாதீங்க ஐயா. ஆமாடா. சரிக்கா. அக்கா நாங்கள் பார்த்து கூட்டு போகிறோக்கா, நீ ஏன் போட்டு டென்ஷன் ஆகுது? சரிடா சரி. சரி அம்மா போங்க. பவிசாமியா போய் காரில் ஏறுங்கம்மா. வெளியே மாமா வந்துட்டு மச்சானும் வந்துட்டாங்க, கால் பண்ணாங்க. ஆமாடா மச்சான் ஃபோன் அடிச்சிச்சு. ஃபோன் அடிச்சிச்சு நான் சொன்னப்பறம் தான் சொல்லுவியா? சொன்னப்பறம் தானே எனக்கு ஞாபகமே வருது. விளங்கும், நல்ல வேலை எனக்கு கால் பண்ணிச்சு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாலும் விடுடா, போகும்போது திட்டிட்டு தான் போவியா? நீ அப்படி தானே வேலை பார்க்க. சரி, அங்கேயே இருக்காத, இங்கே வந்து எட்டி பாரு. சரிடா. நான் கேட்பேன், வரலன்னு மட்டும் தெரிஞ்சது. டெய்லி வந்துருவேன்டா, விடுடா. சரி, மகேஷ் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. பிரியா நந்தினி கூட பேசிட்டு இருக்கட்டும். சௌமியாவும் பவியும் இல்லாதது ஒரு மாதிரியா இருக்கும். சரிடா. அப்புறம் பிரியா, அம்மா கூட எல்லா சமையலும் கற்றுக்க சொல்லியாச்சு. அடுத்த தடவை நான் வரும்போது நீ எல்லா சமையலும் கற்றுக்கணும். நந்தினி எல்லாம் நம்ம வேலை செய்ய மாட்டா, என்ன செய்யணும்னு மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி, நான் நல்லா கற்றுக்குறேன். ஏம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரியாக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கம்மா. இவ்வளோ வேலை செய்யணும்னு சொல்லுங்கள், அப்படின்னா தான் பிரியா செய்வா. நான் சொன்னேன் எங்கே கேட்பா இவா? நீ சொல்லிட்டு போய் அவட்ட, அப்போ தான் அவள் கேட்பா. இல்லைன்னு வச்சுக்கோ, நான் எது செஞ்சாலும் நீங்கள் விடுங்கத்தன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. என்ன கேட்டதா? பிரியாவுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு அவளை வேலை செய்யண்டான்னு சொல்லிட்டு நீ செய்யக்கூடாது. சரிங்க மாமா. பிரியா, அம்மாட்ட கேட்பேன் யார் செஞ்சான்னு. கம்ப்ளைண்ட் வந்தது நீ செய்யலைன்னு, அப்புறம் நீ செஞ்சேன்னு வந்தது நந்தினி. சரி நான் எல்லாம் கற்றுக்குறேன். எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுதா பிரியா? சரி நான் கற்றுக்கணும்னு சொல்கிறேன், நான் கற்றுக்குறேன். சரி, ஒழுங்காக இருக்கணும் என்ன? அப்புறம் காலேஜுக்கு ஒழுங்காக போயிட்டு ஒழுங்காக வரணும், சரியா? எது வரணும் கால் பண்ணணும் உடனே என்ன? 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு ஒன்றா தான் வரணும், புரியுதா? சரிண்ணா. சரிம்மா போங்க, வெளியே போங்க, மாமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரியா. எல்லாம் எடுத்து வச்சாச்சான்னு போய் பார்ப்போம். சரிடா. ஏய் நந்தினிட்ட பேச பிரியா? சொல்லிட்டு வரேன்டா, நீங்கள் வெளியே போங்க. சரிடா. நந்தினி பிரியா போயிட்டு வரேம்மா. காலேஜ் கவனமாக போயிட்டு வாங்கம்மா. எதுனாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க என்னம்மா? ஆமாம் பிரியா, நந்தினி உனக்கும் தான். அவனுக்கு தான் கால் பண்ணணும்னு இல்லை, எங்கள் 2 பேர்த்துக்கும் கால் பண்ணுங்கள் சரியா? ஆமாம்மா, அது எப்போமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, யோசிக்கக்கூடாது. என்ன நந்தினி? பிரியா உனக்கும் தான். சரிண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிறோண்ணா. நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. ஆமாண்ணா, போயிட்டு வாங்க. நாங்கள் எதுனாலும் கால் பண்ணுவோம் உங்களுக்கு. பிரியா, அவனை 2 பேரும் சொல்கிறது சரி தான். எனக்கு கால் கனெக்ட் ஆகலைன்னா அவங்க 2 பேருக்கு கால் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் சரி, சரியா? இங்கேயும் மாமா காட்டு இல்லாட்டா மச்சானுக்காட்டு கால் பண்ணணும், சரியா? சரிண்ணா. சரி போங்கடா. இப்போ சௌமியா வாங்க, காரில் போய் இருங்க போங்க. சரிங்க வரோம். நந்தினி, மாமா. சரி நைட் சொன்னோம்லாம்,
போன பிறகு உட்காந்து அழக்கூடாது சரியா? நான் கால் பண்ணுறேன், லைனில் இரு என்ன? காலேஜ் போகிற வரைக்கும் லைனில் இரு. ம் சரிங்க மாமா. இப்படி பேசினா நான் எப்படி போவேன்? என்னாச்சு மாமா? சந்தோஷமாக பேசினா தானே போக முடியும். கஷ்டமாக இருக்குல்ல, என்ன செய்ய? கொஞ்சம் பொறு நந்தினி சரியா? போனேங்க ரூமில் இருக்கு மாமா. நேரம் ஆயிட்டல, நான் கிளம்புறேன்னா காரில் இருந்து கால் பண்ணுறேன், அட்டன் பண்ணு. பேச மாட்டேன், நீ பேசிட்டு இரு, சரியா? கிளம்பு தட்டியும் அப்புறம் காலேஜுக்கு கிளம்பி அதுக்கப்புறம் காலேஜ் போகிற வரைக்கும் பேசிக்கோ சரியா? காலேஜ் போகும்போது பிரியா வருவாலாம். சரி, நான் அதுக்குள்ளே நான் ட்ரெயின் ஏறிடுவேன் சரியா? அப்போ நான் பேசுகிறேன் சரியா? சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நடத்துக்கோ நந்தினி. எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லணும் சரியா? சரிங்க மாமா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ மறுபடியும் அப்படியே பேசினா என்ன அர்த்தம்? என்னை விட்டு நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். யாருக்குனே எல்லாம் சொன்னது தானே நந்தினி. நான் அவ்வளோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன், இப்போ போகிற நேரத்தில் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? கஷ்டப்படுத்தாது, எனக்கு புரியுது. ஆனால் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. நான் தான் சொன்னலாம், இன்றைக்கி தான் அப்படி இருக்கு நந்தினி, இன்றைக்கி நாளைக்கும். அதுக்கப்புறம் நீ நார்மல் ஆயிடுவேன் என் கூட பேச பேச. சரிங்க மாமா. சந்தோஷமாக பேச நந்தினி, நேரம் ஆயிடுச்சு, எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் பேசிக்கிறேன். ம் சரி சரி, நான் போயிட்டு வரேன். அப்புறம் பீரோ சாவி பத்திரமா வச்சுக்கோ சரியா? யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ. ம் சரிங்க மாமா. சொன்னதெல்லாம் மறந்துடாத நந்தினி. சரிங்க மாமா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இருந்துக்குவேன். கால் பண்ணி பேசுங்க, ஆனால் கால் பண்ணிடுங்க. நான் கால் பண்ணுவேன் சரியா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறேன் சரியா? ம் சரிங்க மாமா. சரி, நான் கிளம்பட்டா? ம் சரி வாங்க, நான் வெளியில் வரேன். வெளியில் வரியா? வேண்டாம், நீ ரூமுக்கு போ, நான் கால் பண்ணுறேன். அப்படியா? சரி போ. சரிங்க மாமா. சரி, கவனமா இரு. சரிங்க மாமா. சரி, ஒரு டைம் சொல்ல. ஐ லவ் யூ மாமா. சரி, நான் கிளம்புறேன். ம் சரிங்க மாமா, போயிட்டு வாங்க.